ஒரு மாஸ் படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம்னா பரவாயில்லங்க. பல சூப்பர் ஹீரோ ஒரே படத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அது அவெஞ்சர்ஸ் சீரிஸ் நம்மளுக்கு காட்டி குடுத்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, போதும் போதுன்ற அளவுக்கு கடைசி 2 பார்ட்ல வந்து விதவிதமான டுவல்ஸு, பல யுனிவர்சல் பிரேக் டவுனு, இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது, ஹீரோ வெர்சஸ் ஹீரோ, ஹீரோ வெர்சஸ் சூப்பர் வில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ல. இதுக்கு மேல என்னடா காமிக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு மேல நாங்க வச்சிருக்கோம்ல ட்விஸ்ட் அப்படின்னு, அயர்ன் மேனை இழந்து விட்டோம். ஆனால் ராபர்ட் டவுனி ஜூனியரை இழக்கவில்லை. அதனால அவர வச்சு, அவரே டாக்டர் டூமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்பி தருவேன்னு சொல்லிட்டு, டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டகாலம் பண்ணியிருக்காங்க. இந்த டூம்ஸ்டே ட்ரெய்லர்ல எத பார்க்கறது, எத ஓட்டுதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்ளோ கேரக்டர்ஸ் வந்து கொட்டி கிடந்துச்சு. இன்ஃபாக்ட் வந்து எண்ணி எவ்வளோ கேரக்டர்ஸ், எவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வச்சிருக்கேன் நானு. நீங்களும் எண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஸோ பேசிக்கலி இந்த டூம்ஸ்டே அப்படிங்கிறதே டாக்டர் டூம்ம சுத்தி தான் நடக்கிற மாரியான கதை. அவர் தான் வந்து சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் தி ஸ்டோரி. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே டைம் லைனில் தான் வந்து இந்த மார்வெல் மூவிஸ்லாம் வந்து பார்க்கணும்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிலீஸ் பண்ண அதே ஆர்டரில் இருக்காது. நெறைய மாரி நீங்க மாத்தி மாத்தி ஜம்பிள் பண்ணி பார்த்தா தான் குரோனாலாஜிக்கலி கரெக்டான ஆர்டர் வரும். அது வெறும் படம் மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சில சீரிஸும் பார்க்க வேண்டியிருக்கும். மிஸ்ஸிங் லிங்க்ஸ்லாம் வந்து காமிக்ஸ படிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து ரொம்ப புடிச்ச லோக்கி லோக்கி சீரிஸ் இருக்கு இல்லையா? அது வந்து சில பேருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இல்லன்னு சொன்னாங்க. பட் பெரும்பான்மையான மக்கள் வந்து லோக்கி சீரிஸ் வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. அதோட 2ண்ட் சீசன் இருக்குல்ல, அதற்கப்புறம் அப்படியே நடக்கிற மாரியான கதை தான் இந்த டூம்ஸ்டே. ஸோ சீக்ரெட் வார்ஸ் அப்படிங்கிற காமிக் புக்லேருந்து நெறைய இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்த வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மார்வல் இருக்கக்கூடிய கதை தான். யூனிவர்ஸும் கொலைட் ஆகப்போ, எந்த யூனிவர்ஸ் வந்து கடைசியில வந்து சர்வைவ் ஆகப்போகுது அப்படின்னு, வேறு யூனிவர்ஸ்லேருந்து வந்த ரொம்ப பவர்ஃபுல்லான டாக்டர் டூம். எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? தானோஸ் தெரியுமா உனக்கு? அப்படின்னு பல பேர் உடனே வந்து கேட்டுருக்கலாம். பட் தானோஸே தூக்கி சாப்பிட்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் டூம் ஃபுல் பவர்ல வந்து இறங்குறாரு. இங்க நெறைய பேர் வந்து மார்வல் படத்துல, முக்கியமா அவெஞ்சர்ஸ்க்கு ஃபேன் ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் மேன் கேரக்டரால தான். அதுவும் ராபர்ட் டவுனி ஜூனியர் நடிச்ச அயர்ன் மேன் கேரக்டரால தான். அதில செத்துட்டாரே, திருப்பி வருவாரான்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெயிட் பண்ணிருக்க இந்த சூழ்நிலையில, இப்போ வந்திருக்காரே டாக்டர் டூமா, இதுக்கும் டோனி ஸ்டார்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு சில பேர் சொல்ல, இல்ல வேற யூனிவர்ஸ்லேருந்து டாக்டர் டூம் வராரு. ஆனா பார்க்கறதுக்கு டோனி ஸ்டார்க் மாரியே இருக்கிறாரு. அவ்வளவுதான் ஒத்துமை அப்படிங்கிற மாரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேரக்டருக்கே ஒரு தியரினா, இன்னும் எவ்வளோ தியரி அவங்க ட்ரெய்லர்ல ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி வைஸ் பார்த்தா வந்து 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான எக்ஸ்மென். இதில எக்ஸ்மென்ல வந்து பல வெர்ஷன்ஸ் வந்து வந்திருக்குல்ல. அதில ஃபாக்ஸ்ல ஸ்டார்ட்டிங்ல வந்த அந்த ஒரிஜினல் எக்ஸ்மென் காஸ்ட் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே திரும்பி வராங்க. ஐ திங்க் மேபி ஃபார் ஒன் லாஸ்ட் டைம். இதில புரொஃபசர் எக்ஸ் இருக்கார்ல, அதான் மத்தவங்களோட மைண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரே. அவர் அதாவது பேட்ரிக் ஸ்டீவார்ட் நடிச்ச அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில வருது. அவரும் மேக்னீட்டும், இயான் மெக்கல்லனும் வந்து மீட் பண்ணி உட்கார்ந்திருக்கிற மாரி 2 பேருமே கவலையா பேசுற மாரி ஆரம்பிக்குது. குறிப்பா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்மென் இருக்க யூனிவர்ஸ்ல போயிட்டு முதல்ல நம்ம புரொஃபசரோட ஸ்கூல அடிச்சு தும்சம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மியூட்டன்ட்ஸ்க்குலாம் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பல தொல்லைங்கள குடுத்துட்டு தான் வந்து வந்திருக்காப்ல. ஸோ முதல்ல இந்த காமிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, புரொஃபசர் எக்ஸ காமிக்கிறாங்க. அவரோட ஸ்கூலே ஃபுல்லா வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ டூம் வந்து அங்க வேலைய ஏற்கனவே காட்டிட்டு போயிட்டாப்ல. அதனால நம்மளால அன்திங்கபிளான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலகட்டத்தில மியூட்டன்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ஆர்மியே வச்சு சமாளிச்சுன்னு இருந்தா நம்ம மேக்னீட்டோவா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே உருவாக்குன புரொஃபசர் எக்ஸே பயப்படுற அளவுக்கு டாக்டர் டூம் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அடுத்த இடத்துக்கு போறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்ஸ் இன்கர்ஷன் அதாவது இந்த பிளானட்ஸ் நெறைய பிளானட் இருக்குல்ல. இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளானட்ஸ பத்தி சூப்பரா காட்டியிருப்பாங்க. எவ்வளோ டைமென்ஷன்ஸ் பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நெறைய படத்துல காட்டியிருந்தாலும், என்ன பொறுத்தவரைக்கும் இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ் பார்த்தா, அது வந்து நெறைய பேருக்கு சூப்பரா புரியிற மாரி வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் இருக்கும் அதில பார்க்கறதுக்கு. அப்படி இந்த டூம்ஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா, 3 யூனிவர்ஸ் அதாவது 3 பிளானட் சம்மந்தப்பட்டு கதைகள் நடக்கப்போகுது. இதில இன்கர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? இங்கித்துக்கும், அங்கத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் ஓவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 உலகத்துக்கு கிராஸ் ஓவர் இருக்குன்னா, அதனால தான் இவ்வளோ கேரக்டர்ஸ். டேய் ஒரு கதையில எத்தன கேரக்டரா ஃபிட் பண்ணுவீங்க? ஒருத்தன் போட்டிருந்தான் சூப்பரா கமெண்ட். ஒழுங்கா எல்லா கேரக்டருக்கும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வைப்பீங்களா? இல்ல சில அவெஞ்சர்ஸ் படத்துல வர மாரி எல்லாருக்கும் கேமியோ காட்டிட்டு எங்கள ஏமாத்திட்டு குச்சி ஐஸ சொருவிட்டு போயிருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் விடை அளிக்கிற மாரி இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பிளானட்ட காட்டப் போறதுனால ஒவ்வொரு பிளானட்லயும் எல்லாருமே இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்சியூ எர்த் 616 அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளானட்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்கல்ல, அவங்களோட யூனிவர்ஸு, இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸ்மென். இந்த 3 யூனிவர்ஸும் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்ல நடக்கக்கூடிய கதை தான். இது 3ம் கொலைட் ஆகுறப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இதில முக்கியமா பெரிய தலைக்கட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சைட்லேருந்து நம்ம தார் தான். ஏன்னா தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா கெத்தான சீன்ஸ் இந்த படத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் தன்னுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமான ஸ்டார்ம் பிரேக்கர் இருக்குல்ல, அத வச்சு அடிச்சா எவனாலும் காலியாயிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்ம் பிரேக்கர வச்சு டாக்டர் டூம் கிட்ட போயிட்டு அவர் மண்டையிலே வைக்கலான்னு போறாப்ல. ஆனா டாக்டர் டூம் வந்து பார்த்தீங்கன்னா,
சின்னதா தொடப்பு குச்சி பிடிக்கிற மாரி அப்படியே புடிச்சு அத அசால்ட்டா ஹேண்டில் பண்றாப்ல. அப்போ அது என்ன காட்டுது அப்படின்னா, டாக்டர் டூம் வந்து ஸ்டார்ம் பிரேக்கரையே வந்து பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அது மட்டும் இல்லாம, அவருக்கு மேஜிக்கல் சக்தி அண்ட் காஸ்மிக் எனர்ஜி இருக்கு. அண்ட் டெக்னாலஜி வைஸும் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் டூமு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அப்படின்ற ஒரு சீன்லயே வந்து நம்மளுக்கு உணர்த்துற மாரி காட்டியிருப்பாங்க. முக்கியமா டோனி ஸ்டார்க்கோட ஆக்சென்ட் வந்து பேசுறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுல்ல. அது பேர் வந்து லட்வீரியன் ஆக்சென்ட்டு. அதாவது ஈஸ்டர்ன் யூரோப். நம்ம டாக்டர் டூம் எங்க பொறந்தாரோ, இல்ல அவரோட ஆரிஜின்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலருந்து வரவங்க பேசுற மாரிக்கான ஆக்சென்ட்டு. மெயினா இத வந்து ஏன் திணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபேமஸான கேரக்டர் டோனி ஸ்டார்க். அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த வந்து டெலிவரிலாம் இருக்கும்ல, டயலாக் டெலிவரிலாம். அந்த மாரி எந்த அளவுக்கும் ஆயிறக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதே டயலாக் டெலிவரியோட இருந்தா, ஓகே ஒரு ஈவில் அயர்ன் மேன நடிக்க வச்ச மாரி ஆயிரும். அதனால அந்த லட்வீரியன் ஆக்சென்ட்ட வந்து காமிக் புக்லேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கேரக்டர பேச வச்சிருக்காங்க. ஸோ தட் கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து இந்த படத்தில டாக்டர் டூமா நெறைய சீன்ஸ் வந்தாலும், மோஸ்ட்டா மூஞ்ச காட்ட மாட்டாரு. அந்த மாஸ்க்க போட்டு மறைச்சுப்பாரு. ஸோ வாய்ஸ் ஆக்டிங் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டராவே வாழணும்ன்றதுனால தான் இந்த ஆக்சென்ட் வந்து அந்த படத்தில இருக்கு. குறிப்பா லோக்கிக்கு வந்து இந்த கதையில ஒரு பெரிய பங்கு இருக்க போது. ஏன்னா தார் வராருன்னா, அவரோட தம்பி லோக்கியும் வந்து அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருன்றத தாண்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாரி லோக்கி 2ண்ட் சீசன்லேருந்து தான் இது ஆரம்பிக்குதுன்னு இருக்கு இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்ஸையும் லோக்கி தான் ஹோல்ட் பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம லோக்கியோட எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிப்பா வந்து டாக்டர் டூமுக்கு தெரியும். ஸோ லோக்கி வந்து ஒரு கீ ரோல் இந்த கதையில வந்து ப்ளே பண்ணுவாப்ல. அது எந்த சீன்ல வரும்? ப்ரீ கிளைமாக்ஸா? இல்ல நடுவுலயா? இல்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து போயிருவாரா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லைட்டா அந்த ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கியோட தீம் மியூசிக்கும் வந்துட்டு போது. ஒரு முக்கியமான சீன்ல. சரி, இவ்வளோ கேரக்டர்ஸ் காமிச்சாலும் எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கும்ல. அந்த மாரி வந்து மத்த கேரக்டர்ஸ்லாம் எங்கப்பா? இந்த கேரக்டர்ஸ்லாம் இதுல வரவே வராதா? இல்ல ஒரு வேள ஒளிச்சு வச்சிருக்காய்ங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சில கேரக்டர்ஸ் வந்து ஃபேன்ஸ்லாம் மோஸ்ட்டா தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த ட்ரெய்லர்ல இல்லாததுல. அது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேனு அஃப்கோர்ஸ், அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, ஹல்க், ஸ்கார்லெட் விட்ச், கேப்டன் மார்வெல், ஹாக்கை அண்ட் நிக் ஃபியூரி. இதில வந்து நெறைய பேர் வந்து ஏற்கனவே செத்துட்டா மாரி காட்டினாலும், இந்த யூனிவர்ஸ்ன்ற கான்செப்ட்ன்றதுனால யாரெல்லாம் உள்ள புல் பண்ணுவாங்க, யாரெல்லாம் சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸா வந்து ட்ரெய்லர் காட்டாம வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபேன்ஸ்லாம் ஆவலா பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில நெறைய பேர் கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற கேரக்டர் இந்த படத்தில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? இன்னும் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல இருக்க மாரியே ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க. எங்கெங்கேருந்தோ ஹீரோஸ்லாம் அசெம்பிள் ஆவறது. அதுக்கப்புறம் வந்து தார் அவனோட ஒரு சக்தி வாய்ந்த வில்லன சந்திக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வகாண்டாலேருந்து ஹெல்ப் வர்றது அப்படிங்கிற மாரி ஏற்கனவே நம்ம பார்த்த மாரி பல சீன்ஸ்லாம் இருக்கு. இது வேணுன்ட்டே இப்படி வச்சிருக்காங்களா? இல்ல இப்படி காட்டுனதையும் தாண்டி கதை போக்குல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராஸ் ஓவர் இதுக்கு முன்னாடி வந்து எம்சியூல பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், ஏற்கனவே சொன்ன மாரி எக்ஸ்மென், அப்புறம் வகாண்டா பீப்பிள் அண்ட் தண்டர்போல்ட்ஸ், அதாவது நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லப்படுற தண்டர்போல்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில வர்றதுனால இது ஒரு பெரிய கிராஸ் ஓவர். இதுவரைக்கும் வந்து எம்சியூல படத்தில காட்டுனதிலேயே பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய கிராஸ் ஓவர் தான். ஸோ டாக்டர் டூம் மெயின் வில்லனா காட்டினாலும், அந்த கதையோட பீக்ல தானே பார்த்தீங்கன்னா, அவர எதிர்த்து எல்லாருமே சண்டை போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோஸ் அண்ட் ஹீரோஸே சண்டை போடுறத நம்ம சிவில் வார்ல பார்த்திருந்தாலும், இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃப் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு அவெஞ்சர்ஸ் வந்து எக்ஸ்மேனுக்கு எதிரா ஃபைட் பண்ண போறாங்க. அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து அவெஞ்சர்ஸ்க்கு எதிரா ஃபைட் பண்ண போறாங்க. அண்ட் நெறைய ஹீரோஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்கலாம் மீட் பண்ணதே இல்ல அப்படிங்கிறனால ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்லயே இருக்காங்க. ஸோ யாருக்குள்ள யார் வந்து எனிமிட்டி ஆகி அடிச்சுப்பாங்க, டூம வந்து ஒழிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது வந்து இந்த படத்த பார்த்தா தான் தெரியும். எது எப்படியோ என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கோட 2ண்ட் பார்ட்டுக்கு வந்து போவோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து தானோஸ் எப்படி வந்து பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆளா வந்து கதைய முடிக்கிறானோ, அதே மாரி டூம் வந்து எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிருவாப்ல. 2ண்ட் பார்ட்ல தான் டூமோட முடிவ எல்லா ஹீரோஸுமே சேர்த்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட பிரெடிக்ஷன். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். இந்த படம் வரதுக்கு இன்னும் நெறைய நாள் இருக்கு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஹீரோ ஜானரே வந்து செத்து போயிருச்சுப்பா. இதுக்கு மேல காட்டுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, அடுத்த வாரம் வருது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவெஞ்சர்ஸ் அந்த ஒரு தீம் இருக்கு இல்லையா? அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா? அது திருப்பியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மதான். சரி இவ்வளோ பேர பத்தி பேசிட்டு கேப்டன பத்தி பேசலாம் எப்படிப்பா? கேப்டன் வந்து திருப்பியும் வராரு அப்படிங்கிறத ஒரு குட்டி குட்டி ட்ரெய்லரா அவதார் ஆஷ் அண்ட் ஃபயர் படம் வந்தப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ட்ரெய்லர் மூலியமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. படத்துல வெறும் ஸ்டீவன் ரோஜர்ஸா வராரா? இல்ல ஷீல்ட தூக்கின கேப்டனா வராரா? அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, நம்ம தார் கையிலேருந்து அவரோட ஆயுதத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அலேக்கா அதுக்கு வர்தியான ஒரே ஆள் தானே தூக்க முடியும். அந்த மாரி ஒரு சீனும் காட்டுறாங்க. ஸோ கேப்டன வச்சு ஏதோ பெரிய ட்விஸ்ட்ட வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஐ அம் வெயிட்டிங்.